ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி தமிழ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு புது டாப்பிக்கோட வந்திருக்கேன். என்ன டாபிக் அப்படின்னா, சிலபஸில் ஃபிஃப்த்து லெசனில் வாசித்தல் அப்படிங்கிறதுல புரிந்து கொள்ளும் திறன், அதிலிருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 15 கேள்விகளில் அதில் ஒரு சப்டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், 3 டாபிக் இருக்குது. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஓமை தொடர், மரபு தொடர், பழமொழிகள். ஓகேவா? ஸோ இதில் இந்த 3 டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கன்சல்டேட் பண்ணி டோட்டலாக 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், மலரும் மனமும் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு மலரும் மனமும் போல. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒற்றுமை. ஸோ ஒரு பூ இருக்குன்னா பூவோட சேர்ந்து தான் அதனுடைய வாசமும் இருக்கும். ஸோ அதனால ரெண்டு ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். செகண்ட் கொஷின், இடியோசை கேட்ட நாகம் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ இடியோசை கேட்ட நாகம்னா, ஸோ பாம்பு இடியோசை கேட்டவுடனே பயப்படுது. ஸோ அதனால அதுக்கு என்ன மீனிங் என்ன அப்படின்னா, அந்த ஓமைக்கு அச்சம். ஸோ அடுத்த கொஷின், அனலில் விழுந்த புழு போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அனல் அப்படின்னா நெருப்பு. நெருப்பில் விழுந்த புழு என்ன பண்ணும்? புழுவை கொண்டு போய் நெருப்பில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது துன்பப்படும். ஸோ அதனால அதுக்கு ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் துன்பம். அடுத்து, தாமரை இலை தண்ணீர் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. தாமரை இலை தண்ணீர் போலனா, தாமரை இலையில் தண்ணீரை நீங்கள் விட்டீங்கன்னா அது என்னாகும்? ஒட்டவே ஒட்டாது. ஸோ ஒட்டாமல் தண்ணிக்கும் தாமரை இலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, பற்று அற்று இருத்தல். ஓகேவா? அடுத்த கொஷின், அச்சில் வார்த்தாற் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ அச்சில் வார்த்தாற் போலனா அப்படியே அச்சு மாதிரி, அச்சில் எப்படி வார்த்தமோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னா, உண்மை, தன்மை. அடுத்த கொஷின், நிலவும் வானும் போல இவ்வோமை கூறும் பொருள். நிலவும் வானம், நிலவுங்கிறது நிலா, நிலாவும் வானமும் ரெண்டும் எப்படி இருக்கும்? ஒரே இடத்துல ஒன்றுக்கொன்று பக்கத்தில் இருக்கும். ஸோ ஒரே இடத்துல நிலவும் வானம் எப்பவும் பிரியாது. நிலவு அப்படின்னாவே வானம் தான். ஸோ ஒற்றுமை. நெக்ஸ்ட்டு, இலைமறை காய் போல. இலைமறை காய் போல அப்படின்னா என்னென்னா, இலை காயை எப்படி மறைச்சி வச்சுருக்குமோ, ஒரு பொருளை இலை காய் உருவாகினாலும் காய்கள் என்னாகும் அப்படின்னா அந்த இலைகளுக்கு இடையில மறைஞ்சு இருக்கும். ஸோ அந்த அர்த்தத்தை தான், அந்த மீனிங்கை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னென்னா மறைப்பொருள். ஓகேவா? அடுத்து, இன்ப மிகுதி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படிங்கிற ஓமைக்கு எது மீனிங் அப்படின்னா, இன்ப மிகுதி. ஓகேவா? அடுத்து, கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அப்படின்னா கிணற்றுக்குள்ளே இருக்கிற தவளைக்கு உலகமே தெரியாது. ஓகேவா? அது எங்கேயும் வெளியில் போகாது, எதுவுமே பண்ணாது, கிணற்றுக்குள்ளேயே அடைஞ்சு அந்த கிணற்றுக்குள்ளேயே இருக்கிறனால உலக அறிவின்மை, உலகத்தினுடைய அறிவு அதுக்கு இருக்காது. ஸோ கிணற்று தவளை போல அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா உலக அறிவின்மை. அடுத்து, பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா, பச்சை மரத்தில் ஆணி அடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு போகும். காஞ்ச மரத்தில் நீங்கள் ஆணி அடிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். அடுத்து, விழலுக்கு இறைத்த நீர் போல ஓமை கூறும் பொருத்தமான பொருள். விழல் அப்படின்னா களை. ஸோ நம்ம தோட்டத்தில் காடுகளில் இருக்கிற தேவையில்லாத செடிகளுக்கு நம்ம தண்ணி விடுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஓகேவா? நம்ம தேவையில்லாத களைகளுக்கு தண்ணீர் விடுறது எப்படி இருக்குதோ அது மாதிரி நம்மளுடைய பயன் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனுடைய பொருத்தமான பொருள் என்னென்னா பயனின்மை. அடுத்து, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படிங்கிறது கவலை இல்லாமல் இருத்தல். ஓகேவா? அடுத்து, பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். கொண்டை பூ,
தலையில் பூ வைப்போம். குடல் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றோம். ஸோ குடல் வந்து பசியில் கூழுக்கு அழுகுதாம். ஸோ ரெண்டும் பார்த்துக்குங்க. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. ஸோ துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அப்படிங்கிறது ஒரு புறநானூற்று வரி. இந்த ஓமை என்ன மீனிங் என்ன அப்படின்னா, துஞ்சு புலினா தூங்கி கொண்டிருக்கும் புலியை, இடறிய சிதடன்னா குருடன், தூங்கிட்டு இருக்கிற புலியை வந்து தெரியாமல் போய் குருடன் வந்து முதிச்சிட்றான். ஸோ அது வந்து எப்படி தெரியாமல் பண்ணுறானோ அதனுடைய மீனிங் தான் வந்து அறியாமை. ஓகேவா? துஞ்சு புலி இடறிய சிதடன் போலனா தூங்கி கொண்டிருக்கும் புலியை சீண்டி பார்த்த குருடன், சீண்டி பார்த்த குருடன். அதுதான். அடுத்து சுட சுடரும் பொன் போல் எனும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக. சுட சுடரும் பொன் போல் அப்படிங்கிறது ஒரு திருக்குறள் வரி. அதனுடைய திருக்குறள் நான் சைடில் வந்து மேற்கோள் காட்டியிருக்கேன் பாருங்க. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பஞ் சுட சுட நோர்க்கிற்பவர்க்கு. ஸோ சுட சுடரும் பொன் போல் அப்படின்னா நம்ம நெருப்பில் வந்து ஒரு பொண்ணை வந்து காமிக்க காமிக்க அதனுடைய ஒளியானது மேன்மேலும் அதிகரிக்கும். அதுபோல சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பஞ் சுட சுட நோக்கிற்பவர்க்கு அப்படின்னா, ஸோ வந்து புலவர்கள் வந்து தங்களுடைய அறிவை வந்து மேன்மேலும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. தான் தவம் பண்ணி 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 அவங்களுடைய அறிவை மேன்மேலும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து சுட சுடரும் பொன் போல், அந்த தங்கத்தை எப்படி நெருப்பில் காமிச்சா அது வந்து ஒளி விட்டுக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி அவங்க தவம் பண்ணி 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 தங்களுடைய ஞானத்தை வளர்ப்பார்கள். ஸோ அதான் வந்து சுட சுடரும் பொன் போல் அப்படிங்கிற ஓமைக்கு கூறும் பொருள் வந்து ஞானம் வளரும். அந்த திருக்குறளை வச்சு கேட்டிருக்காங்க. அதே எகெயின் ரிப்பீட்டட் கொஷின். விரலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா வந்து மடையை வந்து திறந்தோம் அப்படின்னா எப்படி வந்து வெள்ளம் போகுமோ அது வந்து எதுக்கு ஓமையாக சொல்கிறாங்கன்னா, தடையின்றி மிகுதியாய், எந்த ஒரு தடையுமே இல்லை, மடையை திறந்தால் தடையின்றி போகும், தடையின்றி மிகுதியாய். ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அப்படிங்கிறது இல்லாத ஒன்று. ஓகேவா? அடுத்து பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரினா கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. பழமொழிகள். தாமரை இலை நீர் போல பட்டும் படாமல் இருத்தல். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். பேரறிவாளன் திரு போல எனும் உவமை கூறும் பொருள். திருனா செல்வம். பேரறிவாளனுடைய செல்வம் எல்லாருக்கும் பயன்படும். அதுபோல அது அந்த ஓமையை சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலருக்கு பயன்படும். அடுத்து சரியான இணையை கண்டறிக. இலவு காத்த கிளி போல. இலவு காத்த கிளி போல அப்படின்னா இலவ மரம் வந்து இலவம் பஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த இலவ மரத்தில் வந்து பூ பூத்து காய் காய்க்கும், ஆனால் பழம் பழுக்காது. கிளி என்ன பண்ணும், அதில் இலவம் பழம் வரும் வரும் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து பழம் வராது. பழம் வராது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஸோ இலவ மரத்தில் போய் கிளி வந்து பழத்துக்காக வெயிட் பண்ணுறது வந்து ஒரு ஏமாற்றமான செயல்தான். சரியா? இலவு காத்த கிளி போல. ஸோ அது வந்து ஏமாற்றம். அதில் பழமே வராது, காய் தான் வரும். அந்த பழத்துக்காக கிளி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இலவு காத்த கிளி போல, ஏமாற்றம். இதுதான் வந்து சரியான இணை. அடுத்து மீனிங் பார்த்தீங்கன்னா இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். இடியோசை கேட்ட நாகம் போல அச்சம். குன்றின் மேலிட்ட விளக்கு போல. குன்றின் மேலிட்ட விளக்கு வந்து அனைவருக்கும் பயன்படக்கூடியது. ஓகேவா? குன்றின் மேலிட்ட விளக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரும், அது போல, அது மாதிரி மீனிங் வரும். அடுத்தது காட்டும் பளிங்கி போல. அடுத்தது காட்டும் பளிங்கி போலனா கண்ணாடி எப்படி அடுத்தது பக்கத்தில் இருக்கிற பொருளை வந்து தனக்கு வெளியில் காமிச்சுக்குதோ அது மாதிரி, அந்த மாதிரி மீனிங் வரும். அடுத்தது காட்டும் பளிங்கி போல. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை, வெளிப்படையாக இருக்கிறது. சிலை மேல் எழுத்து போல. சிலை மேல் எழுத்து போலனா சிலை மேலே இருக்கிற எழுத்து வந்து கண்டிப்பாக நிலைத்து நிற்கும். ஓகேவா? ஸோ சிலை மேலே இருக்கிற எழுத்து எப்பவுமே அழியாது. ஸோ நிலைத்து நிற்கும். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அதுதான் வந்து சரியான பழமொழி. ஓகேவா? அடுத்து பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதியும். அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா பயிர்கள் வந்து மழையினுடைய வாசனையே தெரியாமல் மழைக்காக ஏங்குது. ஸோ அதனால் அது என்ன மீனிங்? வருத்தம். ஸோ வருந்துதல். அடுத்து கந்தை டேஸ் கசக்கி கட்டு கூல் டேஸ் குளித்து குடி.
கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. அடுத்து பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். ஏழை பணக்காரன் பார்த்தீங்கன்னா இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். ஏழைக்குரியது வந்து இல்லாதவனுக்கு பசி ஏப்பம், பணக்காரனுக்கு வந்து இருப்பவனுக்கு புலி ஏப்பம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஓமை தொடர்கள், பழமொழிகள் மற்றும் பழமொழிகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 30 கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மறுபடியும் எகெயின் வேறு ஏதாவது வீடியோஸ், வேறு ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.